இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து கிரியேட் பண்ணணும்னு பிளான் பண்ணிகிட்ருக்கீங்களா? நான் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதை வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராம் பொறுத்த வரைக்கும் 2020 வந்து டிக்டாக் எப்போ பேன் பண்ணாங்களோ அப்போவே அவங்க வந்து இந்த ரீல்ஸுன்ற ஒரு ஃபார்மேட்டை வந்து லான்ச் பண்ணாங்க. ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட்ன்றதும் அப்போ தான் வந்து புதுசாக எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சது. அப்போது வந்து நிறைய கிரியேட்டர்ஸ் யாருமே வந்து பூம் ஆகவே இல்லை. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய கான்டென்ட் வந்து போட ஆரம்பித்தாங்கன்னா நிறைய ரீச்சும் வந்து ரீல்ஸ் மூலயமா ஆக ஆரம்பிச்சிது கம்பேர் வித் யூடியூப் ஷார்ட்ஸை விட. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் அதிகமான ஆக்டிவ் யூசர்ஸ் வந்து இதில் கன்சியூம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஈஸியாக வந்து ரீச் பண்ணவும் முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் தான் மெயின் ரீசனாக வந்து இந்த சக்ஸஸ்க்கு காரணம். ஓகே, இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இந்த ரீல்ஸில் என்ன ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணால் எஃபெக்டிவாக, அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பொட்டென்ஷியல் ஆடியன்ஸுக்கு ரீச் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பர் 1 VAT ஃப்ரேம் ஒர்க். இந்த VAT ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, வீடியோ, ஆடியோ, டெக்ஸ்ட், இதுக்கு பேர் தான் வேட்ன்றது சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் இப்போதைக்கு ஃபேஸ்லாம் காட்ட வேணாம் அப்படின்னு பிளான் பண்ணுறீங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. லைக் நம்ம ஒரு மூவியில் வந்து ஒரு சீன் பார்க்குறோம்ல, லைக் ஒரு வாக் பண்ணுற மாதிரி, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சன்ரைஸ் ஆர் சன் செட், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம் மூவிஸில். ஸோ அதே மாதிரி நீங்களும் உங்களோட பேக்ரவுண்ட் ஷார்ட்ஸை பேஸ் பண்ணி வாக் பண்ணும்போது, இல்லைனா வந்து அங்கேருந்து லாங் ஷாட்லேருந்து நடந்து வரும்போது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பீச்சோட சன்செட், சன்ரைஸ், இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும், இல்லைனா நீங்கள் ஒர்க் பண்ணும்போது லைக் அதை வந்து வீடியோ எடுக்கிறது, இல்லை லாங் ஷாட்டில் ஒர்க் பண்ணும்போதே வந்து ஒரு வீடியோ எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் இப்போதைக்கு ஒரு வீடியோ ஃபார்மேட்டுக்கு வந்து பிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஆடியோவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இப்போது இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங் ஆடியோஸ், சஜஷன் ஃபார் யூ, இந்த மாதிரி வந்து தனித்தனி செக்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு எந்த ஆடியோ சூட்டபுளாக இருக்கோ அந்த ஆடியோ கரெக்டாக அந்த வீடியோவோட மேட்ச் ஆகிருக்கணும். உங்களுக்கும் சரி எனக்கும் சரி, ஒரு வீடியோ பார்க்குறோன்னா கண்டிப்பாக அந்த ஆடியோ கனெக்ட் ஆனால் தான் நம்ம எமோஷனலாக அந்த வீடியோவோட கனெக்ட் ஆகிருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயமும். நீங்கள் என்ன வீடியோ ரெடி பண்ணுறீங்களோ, பேக்ட்ராப் சொல்கிறேன், அதுக்கு தகுந்த மாதிரி மேட்சிங்காக ஒரு ஆடியோ வந்து ஃபிட் பண்ணுங்க. ஓகே, அது ஃபிட் பண்ணினதுமே ஹூக்குன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. அதை பேஸ் பண்ணி கூட நீங்கள் டெக்ஸ்ட்டில் யூஸ் பண்ணலாம். ஹூக்னா என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கியூரியாசிட்டி பேஸ் பண்ணி ஹூக்கு, அதாவது கஸ்டமர் வந்து அட்டென்ஷன் சீக் ஆகணும், வியூவர்ஸ் அட்டென்ஷன் சீக் ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஓகே, அதுக்கு பேர் தான் ஹூக்குன்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். லைக் கியூரியாசிட்டி பேஸ் பண்ணி ஹூக்கு, வார்னிங் பேஸ் பண்ணி ஹூக்கு. இப்போ எக்ஸாம்பிள் இதெல்லாம் மட்டும் நீங்கள் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, இன்னொரு எக்ஸாம்பிள் கியூரியாசிட்டிக்கு சொல்லணும்னா, லைக் நான் அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டேன், அந்த டிப்ஸ் எல்லாம் நான் பண்ணவே கூடாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு ஹூக் பேஸ் பண்ணின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஹூக்கு வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் அண்டு வார்னிங் ரிலேட்டடாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆடியன்ஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக லிசன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸை வந்து ரொம்ப பொறுமையாக பார்க்குறாங்க. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம் ஆடியோவை பொறுத்த வரைக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டும் வந்து ரொம்பவே முக்கியம். இந்த ப்ராசஸை நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 டைம்ஸ் பர் வீக் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டே இருங்க. நிறைய கான்டென்ட்டும் வந்து டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும் என்ன கைண்ட் ஆஃப் கான்டென்ட் வந்து உங்கள் ஆடியன்ஸ்க்கு பிடிச்சிருக்கு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இந்த மாதிரியான வீடியோஸ் போட உங்களுக்கு வந்து பொட்டென்ஷியல் ஃபாலோவர்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும், பொட்டென்ஷியல் ரீச் கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நிறையா விஷயம் மூலியமாக உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்கன்னா பிஸ்னஸ்க்கும் வந்து நிறையா லீட்ஸ் அண்டு சேல்ஸ் வந்து நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் உண்டு. இன்றைக்கி வந்து ஒரு கிளைண்ட் வந்து என்னை பார்க்க வரும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம் இதுதான். லைக் அரவிந்த், நான் வந்து ரீல்ஸ் மூலியமாக தான் இவ்வளோ நாள் லீட்ஸ் எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காருன்னா வெறும் 5000 ஃபாலோவர்ஸ் தான் அந்த சேனலில் வந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இன்ஸ்டாகிராம் சேனலில். ஸோ அந்த அளவுக்கு எஃபெக்டிவான ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது எஸ்பெஷலி இன்ஸ்டாகிராமில் இருக்கிற ரீல்ஸ். ஸோ நீங்களும்
இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் உங்களோட பிஸ்னஸ்க்காக இருக்கட்டும், இல்லை நான் வந்து ஒரு கிரியேட்டர் ஆகணும் அப்படின்னாலும் சரி, இது வந்து நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் யூஸ் பண்ணலாம். முக்கியமாக ஒரே ஒரு டிப்ஸ் இருக்குது. என்னென்னா, பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக மட்டும் வச்சுக்காதீங்க. ஏன்னா பிஸ்னஸ் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆடியோஸ் எல்லாமே லிமிட்டட் வெர்ஷன்ஸ் தான் இருக்குமே தவிர, லைக் நிறைய இந்த மூவி சாங்ஸாக இருக்கட்டும், டைலாக்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இந்த பிஸ்னஸ் அக்கௌண்ட்டில் இருக்காது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.